அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அதிக சத்துக்கள் நிறைஞ்ச சீம்பால் வச்சு ஒரு டேஸ்டியான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சீம்பால் கிடைச்சா கண்டிப்பாக விட்டுறாதீங்க. இது போல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மாடு கண்ணு போட்டு 5 நாள் வரைக்கும் கிடைக்கக்கூடிய பால் தான் சீம்பால். கிடைக்கிறது கஷ்டம், கிடைச்சா விட்டுறாதீங்க. கிடைச்சா இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமானது. இதில் ரொம்ப ரிச்சான ஹை புரோட்டீன் இருக்கு. இதுல நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய இம்யூனிட்டி பவரையும் அதிகப்படுத்தும். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். டேஸ்டும் அட்டகாசமா இருக்கும். அதனால கண்டிப்பா கிடைக்கும் போது விட்டுறாதீங்க. இது போல செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு நான் சீம்பால் எடுத்திருக்கேன். சீம்பால் இந்த அளவு நல்லா மஞ்சள் நிறமாக இருக்கும். இது 3வது பால். முதல் 2 பால் ஒன்றும் நல்ல மஞ்சள் நிறமாகவும் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம சொல்லக்கூடிய சின்ன விஷயம் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ இது போல் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ ஒரு கரண்டி எடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த பால் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே லேசாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி திரிஞ்சு வரும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ரெசிபி ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து எப்படா செஞ்சு சாப்பிடுவோங்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா திரிலாக திரிய ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்சம் வத்தி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த அளவு நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் 4லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் இந்த ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை வறுக்காத ரவை தான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரவை ஆட் பண்ணதுக்கு அப்புறமேலு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ரவை நல்லா கெட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ரவை நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடிக்கடி மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாருங்கள், ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமேலு இதுக்கு தேவையான அளவு சுகர் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் அளவுக்கு நம்ம பால் எடுத்ததுனால 100 கிராம் அளவு சுகர் சரியாக இருக்கும். இந்த பால் நார்மலாக நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா சுகர் மெல்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்லா சுகர் மெல்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவு நல்லா சுகர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமேலு ஒரே ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பிஞ்ச் அளவு உப்பு ஆட் பண்ணுறதுனால நம்மளுடைய இந்த சீம்பால் பாயாசம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லை அப்படின்னா முழு ஏலக்காய் ஒரு 2லேருந்து 3 ஏலக்காய் நல்லா நசுக்கி அதுக்கப்புறமேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சீம்பால் பாயாசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உண்மையாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எந்த அளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரிச்சாக இருக்கோ அந்த அளவு டேஸ்ட்டும் செம ரிச்சாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமேலு நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. எப்போ சீம்பால் கிடைச்சாலும் விட மாட்டீங்க.
இதில் நம்ம நிறைய விதமாக ரெசிபீஸ் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நம்ம இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோடைய டேஸ்ட்டை நம்ம அதிக நேரம் ஃபீல் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும். எப்படா அடுத்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் சீம்பால் வாங்கும்போது இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.